ஹாய்! தஞ்சாவூர்னாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வானா அதுக்கு ஒரு தனி பட்டாளமே இருக்குது. அது கூட இந்த மிக்சரை வச்சு சாப்பிடும்போது அடடடடா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்க வேண்டியதான். நிறைய பேர் இது வெந்து வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. பட் நம்ம குக்கர்லேயே 4லேருந்து 5 விசில் வைக்கிறனால அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு அடிகனமான கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்து ஏலக்காய் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளற வேண்டியதான். அது கூட பிஞ்சா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் நெய் விட்டு. இப்போ ஒரு ஸ்டேஜில் நல்லா திக்காகும். அப்போ நீங்கள் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருந்தால்